என்னுடைய வீடியோ பார்க்குற எனது அன்பு உறவுகளுக்கு எல்லாருக்கும் அப்படியே காலை வணக்கம் தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இருக்கும்போது மரியாதை வேண்டுமென்றால் பணம் வேணும், இறந்த பிறகு மரியாதை வேண்டுமென்றால் நல்ல குணம் வேணும் தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பணம் கண்டிப்பாக தேவை. ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக பணம் தேவை தான். பணம் இருந்தால் தான் இந்த காலத்தில் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்காச்சி இப்படி மற்ற உறவுகள் எல்லாருமே நம்மளை மதிப்பாங்க. இல்லைன்னு வச்சிங்களா, நம்ம எங்கே இருக்கிறோமா செத்துட்டோமா இதை எதுவுமே பார்க்க மாட்டாங்க. மற்றவங்க அனுபவிக்கிறீங்களே என்னங்கிறது எனக்கு தெரியாது. எங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இதை நாங்கள் அனுபவிச்சுட்டே இருக்கோம். என்ன சொல்றேன்னா, பணத்தை விட குணத்துக்கு தாங்க மரியாதை அதிகம். ஒருத்தர் இறந்ததுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ பணம் சம்பாரிச்சாங்கன்னா சொல்கிறாங்க, பரவாயில்லப்பா அவர் எவ்வளோ காசு பணம் வச்சுருந்தாலும் மற்றவங்க கூடயே அன்பாக பழகக்கூடிய ஒரு ஆள், யாரையும் ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டார், இருக்கவங்க இல்லாதப்பட்டவங்க எல்லாருக்கிட்டையும் சரிசமமாக பழகக்கூடிய ஒரு மனிதன் சொல்கிறாங்களா என்ன. பணமும் பதவி நமக்கு இருக்கிற வரைக்கும் தான். நல்ல குணம் மட்டும் நமக்கு, நம்மளே மறைஞ்சாலும் நமக்கு பேரும் புகழ் அழியா பேரா இருக்கிறது வந்து நல்ல குணம் மட்டும்தான். அதை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். அதை நாம் தேடி செல்வரை விட நம்மை தேடி வருவர் மீது அதிக அன்பையும் அக்கறையும் செலுத்துங்கள், வாழ்க்கை இனிக்கும் தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, சில உறவுகளை நம்ம தான் தேடி போற மாதிரி இருக்கும், சில உறவுகள் நம்மளை தேடி வரும். அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் நமக்காக ஒரு நாள் வேலையை ஒதுக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நம்மளை பார்க்கறதுக்கு வராங்க பாருங்க. அவங்கக்கிட்ட நம்ம தேடி போறவங்கள விட அவங்கக்கிட்ட நம்மளை தேடி வரவங்கள்ட்ட அதிக அன்பையும் அக்கறையும் செலுத்துங்கள். உண்மையான அன்பும் பாசமும் அவங்கள்ட்ட நிறையவே இருக்கும். மற்றவர்களிடம் இரக்கம் காட்டலாம், தவறில்லை. ஆனால் ஏமாளியாக மட்டும் இருந்து விடக்கூடாது. மற்றவர்களிடம் இரக்கம் காட்டுறது தவறு இல்லை. இந்த காலத்துல அதுவே நம்ம இதா இருந்தோன்னு வச்சுக்க, நம்ம ஏமாளித்தனமா இருந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்மளை ஏமாற்றக்கூடிய உலகம் இது. உனக்கு பிடித்த பலரோடு பழகுவதை விட உன்னை மட்டும் பிடிக்கும் ஒருவரிடம் பழகி பாரு, அன்புக்கு அர்த்தம் புரியும் தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு பிடித்த பலரோடு பழகிட்டு உன்னை புரிஞ்சுக்கல நீங்க வருத்தப்படுத்த விட உன்னை மட்டும் பிடிக்கக்கூடிய ஒருத்தவங்க யாராச்சும் இருப்பாங்க. எப்படின்னா, உங்க அம்மாவா இருக்கலாம், உன் நண்பனா இருக்கலாம், யாரோ ஒருத்தருக்கு இப்போ எல்லாருக்கும் பிடிக்காது. இப்போ என்ன கூட சிலருக்கு பிடிக்காத இருக்கலாம். அதே மாதிரி உன்னை மட்டும் பிடிக்கக்கூடிய ஒரு ஆள் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீ பழகி பாரு, உண்மையான அன்புக்கு அர்த்தம் புரியும். கண்டிப்பாக அந்த இடத்துல உண்மையான அன்பு பாசம் இருக்கும் தாங்க. நம்முடன் பழகக்கூடிய உறவுகள் அடித்தால் வலிக்காது, நடித்தால் வலிக்கும் தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா, உறவாடி தான் கெடுக்கிறாங்க. அடிச்சுட்டா கூட அது கொஞ்ச நேரத்தில் வலிக்கும், திருப்பி அது சரியா போயிடும். ஆனால் நம்ம கூட இருந்துட்டு உறவாடி கெடுக்கிறாங்க பாருங்க. அப்படியே நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு நமக்குள்ளே சில கெட்ட விஷயங்கள்லாம் செய்கிறாங்க பாரு. அப்போ நமக்கு மனசு கஷ்டம் வலிக்கும் தானே. இது உண்மையாக இருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இருக்கிறவங்கலாம் 3/4 வயசு பேர் உறவாடி தான் கெடுக்கிறாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்.